ஷாப்பிங் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனால் விண்டோ ஷாப்பிங் மட்டும்தான் பண்ணுவேன். ஒரு பொருள் வாங்குறேன்னா 10 தடவை யோசித்து பட்ஜெட்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஒர்த்தாகவும் இருக்கணும் கொடுக்குற காசுக்குன்னு நினைப்பேன். ஸோ நான் எப்படியெல்லாம் ஒரு பொருளை பார்த்து வாங்குவேன்றதை இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஹேர் சீரமில் காலேஜ் டேஸில் யூஸ் பண்ணது. ஆஃப்டர் மேரேஜ் ஹேர் ஸ்கின் எதையுமே கேர் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே இல்லை. சரி, மறுபடியும் ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி இருக்கணுமே, கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக ஹேர் சீரம் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த ஸ்மாஷர் வாங்கினதை ஷார்ட்ஸ்லேயே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 2 ஸ்டீல் கண்டெய்னர் வாங்கினேன். நான் பார்த்த 2 விஷயம், ஒன்று வந்து டிசைன், இன்னொன்று வந்து ஏர் டைட்டாக இருக்கணும். சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வாஷ் பண்ண ஈஸியாக இருக்கணும். உள்ளே அதே மாதிரி ப்ளெயினாக இருக்கணும். டிசைன்ஸ் இருந்ததுன்னா உள்ளே நம்ம சரியாக வாஷ் பண்ணலன்னா அழுக்கு போய் ஒட்டிக்கும். அதே மாதிரி பெயிண்டடாக இருக்கக்கூடாது. பெயிண்டடாக இருந்ததுன்னா நம்ம வாஷ் பண்ண பெயிண்ட் வந்து ரிமூவ் ஆகி வந்துட்டு அந்த கண்டெய்னரே பார்க்க ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. நெக்ஸ்ட் இந்த பாக்கெட் டைரி வாங்கியிருக்கேன். நிறைய விஷயங்களை எழுதி வைக்கணும், இனிமேல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். நம்மளோட சேனலில் மறக்காமல் நான் என்னெல்லாம் எழுதியிருக்கேன், என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஹக்கி பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். வெறும் 13 பேண்ட்ஸ் இருக்கிறது போதும். இப்போ குழந்தைக்கு மேக்ஸிமம் வெளியில் போகும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுனால இதுவே ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால 13 பேண்ட்ஸ் இருக்கிற காம்பேக்ட் பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். 2 குட்டி டவல்ஸ் வாங்கியிருக்கேன். கார்ட்டூன் பிரிண்டடில் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து இது கிச்சன் டவலாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா லஞ்ச் டவலாக குழந்தைக்கு கொடுத்து விடலாம். இந்த மாதிரி காட்டன் பிரிண்டட் டவல்ஸாக இருந்தால் குழந்தைங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்குற சோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது பியர்ஸ் அண்ட் மைசூர் சாண்டல் தான். பியர்ஸ் வந்து சீக்கிரமாக கரைஞ்சிடுது, 1 மாதத்துலேயே கரைஞ்சிடுச்சு. மைசூர் சாண்டல் அவ்வளோவா இருக்காது, கரையாது, சாலிடாக இருக்கும்னு சொன்னதுனால மைசூர் சாண்டல் இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். அஃப்கோர்ஸ் ஷாப்பிங் போனால் டைரி மில்க் இல்லாமல் எப்படி டைரி மில்க் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மூனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.